ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்வி கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம ஹோல் ஃபிஷ்ஷை முழு மீனை எப்படி ஏர் ஃப்ரையை யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது, அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 5 ஃபிஷ் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற தலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் கீறி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கி இந்த ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ண ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் மிளகாத்தூள் 5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூளே காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு ஃப்ரைக்கு நல்ல கலரை கொடுக்கும். 5 டீஸ்பூன் எடுத்தாச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், கரம் மசாலா 2 ஸ்பூன், ஃப்ரெஷ் கர்ட் 3 ஸ்பூன்ஸ், தேவையான சால்ட், ஃபைனலாக ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுறலாம். அப்போ தான் புளிப்பு நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து அது மேலே மசாலா அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு ஃபிஷ்ஷை எடுத்துக்கலாம். இந்த ஃபிஷ்ஷில் நம்ம கட் பண்ண பார்ட்லாம் மசாலா உள்ளே போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்யும்போது இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி இந்த ஃபிஷ்ஷே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா அப்ளை பண்ண ஃபிஷ்ஷை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அதுவும் இதே மாதிரி இந்த கீரல் இருக்கிற பக்கமெல்லாம் நல்ல மசாலா உள்ளே போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், உள்ளே போயிருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா பீசஸும் எடுத்து வச்சிடலாம். எல்லா ஃபிஷ்ஷையும் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஃப்ரீசர் கடியில் வச்சுக்கலாம். இல்லைன்னா நல்ல வெயில் இருந்துச்சுன்னா வெயில்லையும் வச்சுக்கலாம். இப்போ ஏர் ஃப்ரையர் எடுத்துக்கலாம். இதை முதல்ல ஃபிஷ்ஷை நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு முன்னால் ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் 180 டிகிரியில் இருக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் ஆனாவே போதும். இங்கே பாருங்கள், செட் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு, டெம்பரேச்சர் குறைஞ்சிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரேயை வெளியே எடுத்துடலாம். லைட்டாக இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். இப்போ ஃபிஷ்ஷை வைக்கலாம். நம்ம இந்த ஃபிஷ்ஷை வைக்கிறதுக்கு முன்னால் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது. இங்கே 1 ஸ்பூன் இருந்தாவே போதும். ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபிஷ்ஷு எடுக்கும்போது அதில் ஒட்டாமல் வரும். ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எல்லா ஃபிஷ்ஷையும் இதில் வச்சிடலாம். இதில் எவ்வளோ இடம் இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. இது மேலே நம்ம லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஆயிலெலாம் வேண்டாம், லைட்டாக தெளித்தா போதும். இப்போ ட்ரேயை நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கரெக்டான பொசிஷன் பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். இப்போ இது லாக் ஆனாவே ஒரு சவுண்டு வரும். இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக லாக் ஆகிருக்கான்னு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை மோடுக்கு செட் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் ஃபார் 200 செல்சியஸ் இந்த மோடுக்கு செட் பண்ணிக்கலாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். இதில் 20 மினிட்ஸில் நம்ம 10 மினிட்ஸ் அது குக் ஆன பிறகு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டணும். 20 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இதை பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ட்ரேயை வெளியே எடுத்துடலாம். ஃபிஷ்ஷு நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி போடணும், இல்லைன்னா ஃபிஷ்ஷு வந்து அப்படியே உடஞ்சிரும். இங்கே பாருங்கள், மெதுவாக போட்டுக்கலாம். ஒவ்வொன்றையும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம திருப்பி வச்சாச்சு. இப்போ ஏர் ஃப்ரையரில் இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பாஸ் மோடில் இருக்குது, அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வெயிட் பண்ணவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக இது 200 செல்சியஸில் 20 மினிட்ஸ் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. இப்போ 10 மினிட்ஸில் ஃபிஷ் ரெடி ஆயிரும். ஃபிஷ் ஃப்ரை டைம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க, ஆயில் இல்லாமல் எவ்வளோ குவிக்காக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 20 மினிட்ஸில் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னாவே ஆயில் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஏர் ஃப்ரையர் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஆயில் அதிகமாக இல்லாமல் கிறிஸ்பியான டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.